ஆக்சன் சார் மண்ணு குக்கர் ரெண்டுமே வேற வேற எக்ஸ்ட்ரீம் ஆச்சு. அதை எப்படி சார் கம்பைன் பண்ணீங்க? அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நாங்கள் ஒவ்வொருத்தம் நீங்க பாக்குறீங்களே இந்த குக்கர், நீங்க பாக்குறீங்களே இந்த இதுல மண்ணுக்கு நாங்க ரீஎன்ஃபோர்ஸ்மென்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கு. லாங் வெட்டிக்காக அதுலயே வேற வேற மெட்டல் டிஃபரெண்ட் மெட்டல்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தோம். கடைசியில தான் உள்ள கிராஃபைட் ரீஎன்ஃபோர்ஸ்மென்ட் நாங்க பண்ணோம். அதுதான் சக்சஸ். அதுதான் ஆக்சுவலி சக்சஸ் ஆயிடுச்சு. ரஜினா கேட்டீங்க. இதுல சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டு வரக்கூடிய 3 முடிச்சு சீரியலோட கடந்த சில எபிசோட்ஸ்க்கு முன்னாடி சுந்தரவல்லியோட கம்பெனி சவுத் இந்தியாலேயே நம்பர் 1 கம்பெனியா சூஸ் பண்ணி அவார்ட் கொடுக்க போற விஷயம் கேள்விப்பட்டு சுந்தரவல்லி பெருமிதம் அடைஞ்சது மட்டும் இல்லாம இதுக்காக தன்னை மீடியால இருந்து இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சு ஆச்சரியப்பட்டு வெளியே போய் விஷ் பண்ண எல்லாருக்கும் நன்றி சொல்லி இது இந்தியாவுக்கே கிடைச்ச பெருமைன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே பேட்டன்ட் கிடைச்சிருக்கிற அந்த இன்வென்ஷனான மண்பானை குக்கருக்கான ஐடியா எங்க இருந்து கிடைச்சதுன்னு மீடியா கேட்க அதுக்கு சுந்தரவல்லி ஒண்ணுமே புரியாம மண்டை குழம்பி போய் நிக்க. அப்ப சூர்யா அதை பத்தி நான் சொல்றேன்னு சொல்லி நந்தினியை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி இந்த மண்பானை குக்கர் இன்வென்ஷனை கண்டுபிடிச்சது இவங்க தான், ஏதாவது டவுட் இருந்தா இவங்க கிட்ட கேளுங்கன்னு சொன்னதும் ஒவ்வொருத்தரா கேள்வி கேட்க ஆரம்பிக்க நந்தினியும் சளைக்காம பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சடனா ஒருத்தங்க இங்கிலீஷ்ல கேள்வி கேட்க அதுக்கு நந்தினி கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி எல்லா கேள்விகளுக்கும் என்னால இங்கிலீஷ்ல பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி இங்கிலீஷ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அங்கிருந்த மொத்த பேரையும் மிரட்டி விட்டுருந்தாங்க. இந்த நிலையில இந்த சீன் மேக்கிங் அப்ப எடுக்கப்பட்ட பிடிஎஸ் வீடியோவை சீரியல் டீம் ரீசெண்டா ஷேர் பண்ணிருக்காங்க. இவங்க 2 பேரையும் அம்மா என்ன திட்ட போறாங்களோன்னு எனக்கு பரியில கவலையா இருக்கு. நந்தினி